தைப்பூசம் திரு கார்த்திகைக்கு அடுத்தபடியாக தமிழ் கடவுளா முருகப்பெருமான் தெய்வானையை கரம் பிடித்த நாளாக அறியப்படும் பங்குனி உத்திர திருவிழாவிற்கும் தனி சிறப்பு உண்டு. பல கந்தன் சன்னிதானங்களில் இன்று இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய முருகன் ஆலயமான பஹாங் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயமே இதற்கு பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாகும். நூற்றாண்டு பழமையான இவ்வாலயத்தில் இன்று கொண்டாடப்படும் 94ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவின் நேற்றைய நிலவரங்களை பிரணாமா தமிழ் செய்தி நேரில் சென்று கண்டறிந்தது. திருவிழாவை முன்னிட்டு இம்மாதம் 1ஆம் தேதியே ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு 10 நாட்களுக்கு பங்குனி உத்திர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் கடைசி நாளான நேற்று மாலை தொடங்கியே பக்தர்களும் பாத யாத்திரை மேற்கொண்டு ஆலயத்தை வந்தடைந்தவர்களும் அங்கு நிரம்பத் தொடங்கினர். தொண்டூழியர்கள் மற்றும் பக்தர்களின் ஆதரவோடு இவ்வாண்டும் பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆலய தலைவர் ராமன் பழனியப்பன் கூறினார். இன்றைக்கு காலையிலிருந்து முருகனுக்கு 2 கால மகா அபிஷேகமும் சங்காபிஷேகமும் நடைபெற்று வள்ளி தெய்வான சாமி புறப்பாடு நடந்தது. இன்றைக்கு நாளை காலையில் 2:15 11ஆம் தேதி காலை விடிகால 2:15 மரத்தாண்டு உத்தர நட்சத்திரத்தில் மகா அபிஷேகம் நடைபெறும். இனிமேல் பற்றி தான் கூட்டம் ஏறும். வெளி மாநிலத்தில் எல்லாம் பஸ்ஸில் வராங்கள, ஏறக்குறைய 9 மணிக்கு மேலே தான் சேருவாங்க. எல்லாருமே உத்தர நட்சத்திரத்தில் அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. இன்றுதான் பங்குனி உத்திர திருவிழா என்றாலும் கடந்த 1 வார காலமாகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை ஆலயத்தில் நிறைவேற்ற தொடங்கிவிட்டனர். அதிலும் நேற்று அதிகமான பக்தர்கள் காவடி, பால்குடம், அங்கப்பிரதட்சணம் செய்ய தொடங்கியிருந்ததையும் காண முடிந்தது. பங்குனி உத்திர திருவிழாவை காண மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு வந்தால்தான் மனம் திருப்தி அடைவதாக பக்தர்களில் சிலர் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். நான் 6 வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் தவறாமல் வந்துடுவேன். இந்த வருஷம் நான் வரும்போது நிறைய பேர்லாம் வராங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் நேர்த்தி கடன் எடுக்கிறேன், பால் குடம் எடுக்கிறேன் என் படிப்புக்காக நல்லா படிக்கணும்னு சொல்லி. வருஷம் நான் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு என்னுடைய சிறப்பான தரிசனத்தை செஞ்சுட்டு போகிறேன். சில விஷயங்கள்லாம் நேரில் பார்க்குறது மாதிரி இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு நேரில் அன்றைக்கி அருள் பாலிக்கிற முருகன் எனக்கு தச்சுரூபமாக தெரிகிறாரு. அதனால் நான் வருஷம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு நன்மையே நடக்குது சார். தொடர்ந்து இந்த பங்குனி உத்திரத்துக்கு வர்றது இது ஒரு 10-12 வருஷமாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம். நாங்கள் விடிய காலையில் பால் குடம் எடுக்கலான்ட்டு இருக்கோம். அது இப்போ இப்போ தான் இறங்கணும். சரி முருகனை பார்த்துட்டு வணங்கிட்டு போகலான்ட்டு வணங்கிட்டு தேர்லாம் இருக்காங்க. இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அலை போல் இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது. ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், குறிப்பாக 30 ஏக்கர் நிலப்பரப்பு அளவிலான கார் நிறுத்துமிடம், 100க்கும் மேலான குளியல் அறை மற்றும் கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் ஆலயத்திற்கு அருகில் இருந்த பெரிய மண்டபத்தில் பக்தர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான இடவசதி, ஆலயத்தை சுற்றிலும் ஆங்காங்கே குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டு உடனுக்குடன் அதுவும் அப்புறப்படுத்தப்பட்டு வந்தது. ஒவ்வொரு ஆண்டை போல ஆலய வளாகத்தை சுற்றிலும் சுமார் 150க்கும் மேற்பட்ட சிறிய கடைகளும் போடப்பட்டிருந்தன. அதே வேளையில் 300 போலீசாரும் 50க்கும் மேற்பட்ட ரேலா தொண்டூழிய பணியாளர்களும் கடமையாற்றி வருகின்றனர். இரவு மணி 8க்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் ஆலயத்தின் உள்வீதியில் ரத ஊர்வலமாக பவனி வந்தார். பின்னிரவு மணி 2:15க்கு தொடங்கிய மகா அபிஷேகத்திற்கு பின்னர் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழா உருமி மற்றும் மேளதாள வாத்தியங்கள் முழங்க இனிதே தொடங்கியது. தமிழ் மாதங்களின் கடைசி மாதமான பங்குனியில் கொண்டாடப்படும் பல சுப நாட்களில் பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தது. நாடு தழுவிய அளவில் பல ஆலயங்களில் இத்திருவிழா கொண்டாடப்பட்டாலும் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயமே இவ்விழாவிற்கு பிரசித்தி பெற்றதாகும். அந்த வகையில் முதல் நாளே ஆலயத்தில் திருவிழா கோலம் களை கட்டியுள்ளது. மழைக்காலத்தில் இவ்வாலயத்தில் வெள்ளம் ஏற்படும் என்பதால் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆலய நிர்வாகம் முன்னமே செய்திருக்கிறது. இருப்பினும் இன்னும் இங்கு வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இப்போது மழைக்காலமாக இருப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு ஆலயத்தில் எவ்வித அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதே பக்தர்கள் தார்மீக வேண்டுதலாகவும் உள்ளது. தமிழ் கடவுளாம் கந்தன் துணை இருக்க எதற்கும் பயமே. பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ் சின்னப்பன்.
இதனிடையே மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் கொண்டாடப்பட்ட பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இவ்வாண்டும் பல பொதுநல சேவைக்கான முகப்புகள் போடப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக இரத்த தான முகாம், பல் பரிசோதனை, மருத்துவ முகாம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ரத்த தானம் வந்து ஒரு நாள் தான் நம்ம செய்கிறோம். ஏற்கனவே 12 ஹவர் தான். நாளைக்கு செய்ய வாய்ப்பு இல்லை, ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அதை செய்ய முடியல. ஆனால் டென்டல் வந்து ஃப்ரீ டென்டல் இது வந்து நம்ம இன்றைக்கும் செய்கிறோம், நாளைக்கு செய்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 2006 ஆரம்பித்து இன்று வரையும் நம்ம செயல்பட்டு இருக்கோம். மருத்துவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பிளட் டொனேஷனுக்கு வந்து ஒரு 16 பேர், டென்டலுக்கு ஒரு 12 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம சென்டர்லேருந்து நம்ம டிவோட்டிஸ் வந்திருக்காங்க. இரத்த தானம் செய்வதால் உடலில் இரத்த அளவு குறைந்துவிடும் என்ற அச்சம் இன்னும் பலரிடம் உள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பெண்களுக்கு வந்து 12.5 நாங்கள் எடுப்போம், ஆணுங்களுக்கு வந்து 13.5. ஸோ அப்போ ரத்தம் குறைவாக தான் நாங்கள் எடுக்க மாட்டோமே. அப்போ ரத்தம் கொடுத்துட்டு ஓகே 350 ml இருக்குது, 450 ml பேக்கெட் இருக்குது. ஓகே யூனிட் தாரான்னு சொல்லுவாங்க, யூனிட் பேக்கு. அப்போ அது எப்படி குறைவாக வருது? வராது. ஏன் கேட்டால் நம்மளோட ஆர்பிசி நம்ம உடம்புல திருப்பி டீலொக்கேட் பண்ணிக்கிட்டே வரும், அது அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். ரத்தம் குறையவே குறையாது. இன்னும் வந்து என்னன்னாக்கா அதோட பியூட்டினாக்கா, நீங்கள் ரத்தம் கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து இது ஆய்வு என்ன சொல்லுதுனாக்கா, லுக்கீமியா சில நோய்கள் வர தடுக்கும், வாய்ப்பே வராது. எனக்கு வயசு 63, இதோட 113 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். ரத்தம் தாராளமாக கொடுக்கலாம் சாமி. இதில் ஒரு இது இல்லையா, தண்ணி இறக்க எப்படி கிணறு ஊறுதோ அதே போல் ரத்தம் ஊற போகுது. அதனால் எந்த பாதிப்பும் வர போகிறது இல்லை. இதுதான் சாமி. எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக ரத்தம் கொடுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆலய நிர்வாகத்தின் இணை ஆதரவில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமிலும் தரமான சேவைகள் வழங்கப்பட்டன. நாங்கள் வந்து இங்கே அவசர சேவைகளுக்கு இருக்கோம். அதாவது இங்கே நடந்து வரவங்களுக்கு, ஏதாவது காலில் புண்ணுங்கள், இல்லாட்டி ரத்த கொதிப்பு, இனிப்பண்ணீர் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி எமர்ஜென்சிஸ், அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கெலாம் அங்கே வந்து இங்கே சிகிச்சை கொடுத்துட்டு தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஜங்குக்கு வந்து அங்கே ரெஃபர் பண்ணி விடுவோம். ஒரு 6 டாக்டர்ஸ் இருக்காங்க, எம்இஎஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, நர்சஸ் ஒரு 16 பேர்கிட்ட இருக்காங்க, வித் அட்டெண்டன்ஸும் சேர்த்து இருக்காங்க. இதனிடையே ஆலயத்தின் சார்பில் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு தமது சார்பில் 2 நாட்களுக்கு 10,000 பேருக்கு அன்னதானமும் காலை சிற்றுண்டியும் வழங்கியதாக சகோதரர்களான எம் சதீஷ்குமாரும் எம் நடராஜனும் தெரிவித்தனர். இந்த இரவு நேரத்தில் வந்து மதிய உணவு, அதாவது இரவு உணவு, அதாவது சோறு, சாம்பார் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, சரிங்களா. எல்லாமே வந்து இங்கே சமைத்து வழங்கப்படுகிறது. மேலும் நாளை காலை வந்து சிற்றுண்டி காலை உணவு 3:30 மணிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஆலயத்தோட வெளி வளாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 2008 வந்து சுமார் 3 லட்சம் வெள்ளி செலவு பண்ணி ஒரு மண்டபம் ஒன்று நிறுவி கொடுத்துருக்குறோம். எங்கள் மறைந்த எங்கள் தகப்பனார் திரு மனோகரன் அவர்களுடைய பெயரில். இதனிடையே வழிகாட்டுதல், வாகனங்களை நிறுத்துவதற்கு உதவுதல், வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உள்ளிட்ட பல சேவையில் ஆலயத்தின் இளைஞர் பணிப்படை களமிறங்கியிருந்தது.